ஓம் சாந்தி 25/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நாமெல்லாம் இறை மாணவர்கள். ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் குழந்தை, எஜமானர். நம்மளாம் எஜமானர், பாபாவினுடைய குழந்தை, எஜமானர். நீங்கள் ஒன்றும் பாபாவிடம் சரணடையவில்லை. நம்மளாம் எஜமானராம், அவரோட குழந்தையாம். நம்ம ஒன்றும் அவர்கிட்ட சரணடையலையாம். குழந்தை ஒருபோதும் தந்தையிடம் சரணடைவதில்லை. சரணடையதான் இது குருட்ட போறாங்க, சிஷ்யர் சரணடைஞ்சிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம அப்பாட்ட இப்ப வந்திருக்கோம், அப்பாவோட குழந்தை. அப்ப நம்மளாம் ஒரு குடும்பம் மாதிரி, அப்பாவுடைய குழந்தைகள் நம்ம. அப்ப குழந்தைகள் ஒருபோதும் பாபா கடவுள் தந்தையா இருக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட நம்ம சரணடைவதில்லை சொல்றாரு. கேள்வி: எந்த விஷயத்தின் சிந்தனை சதா நடைபெற்று கொண்டிருக்குமானால் மாயா தொந்தரவு செய்யாது. எப்ப ஏதாவது நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம், அந்த சிந்தனை பண்ணும்போது மாயா நம்மள தொந்தரவு பண்ணாது. பதில்: நாம் பாபாவிடம் வந்துள்ளோம். அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். ஆனால் அவர் நிராகார் ஆத்மாக்களாகிய நமக்கு கற்றுத்தருபவரோ நிராகார் பாபா தான். இது புத்தியில் நினைவிருக்குமானால் குஷி உங்களுக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கும்ன்றாரு. பிறகு மாயா உங்களை தொந்தரவே செய்யாதுன்றாரு. என்னன்னா, நான் பாபாட்ட வந்துட்டேன், அவர் தான் எனக்கு அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா புள்ளியா இருக்காரு. ஏன்னா நானே புள்ளியா தான் இருக்கேன். நான் புள்ளியா இருக்கிறேன், நான் ஆத்மா தான். எனக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் புள்ளியா தான் இருக்கிறாரு. அவர் எங்களுடைய அப்பா. இது புத்தியில சதா ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா குஷி உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகுன்றாரு. பிறகு மாயா நம்மளை தொந்தரவே பண்ணாதுன்றாரு. ஓம் சாந்தி. திருமூர்த்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். திருமூர்த்தி தந்தை அல்லவா, அவர் திருமூர்த்தி சிவன். திருமூர்த்தினா அவர் காரியம் 3 காரியம் செய்கிறார். பிரம்மா மூலமா படைத்தர், விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம். இதை அவர் பண்றதுனால அவர் பேர் திருமூர்த்தி. திருமூர்த்தி தந்தை அல்லவான்னு சொல்றாரு. மூவரையும் படைப்பவர் அனைவரின் தந்தையா இப்ப ஆகிறார். ஏனென்றால் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் அந்த தந்தை தான் சொல்றாரு. நாம் அவருடைய குழந்தைகள் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளதுன்னு சொல்றார் பாபா. எப்படி பாபா பரந்தாமத்தில் வசிக்கிறாரோ அது போல ஆத்மாக்கள் நாமும் கூட அங்கே வசிப்பவர்கள் தான் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா எதையும் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இது ஒரு டிராமா. நடக்கின்ற அனைத்துமே டிராமாவில் கல்பத்துல ஒரு முறை மட்டும்தான் நடைபெறுகிறதுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு சீன் நடக்குதுன்னா, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாளைக்கும் இதே மாதிரியே நாளைக்கு உடம்பு சரியில்லாம போகாது. இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போகிறது, நாளைக்கே டாக்டர் பார்த்துடும் சரியாயிடும் இல்லையா. திரும்ப நாளைக்கு இதே சீன் ஓடாது. அதனால ஒரு தடவை நடந்தது திரும்ப நடக்காதுன்னு சொல்றாரு. கல்பத்துல ஒரு முறை மட்டும்தான் நடைபெறுகின்றதுன்றாரு. பாபாவும் ஒரு தடவை மட்டுமே படிப்பு சொல்லி தருவதற்காக வருகிறார். அதனால சங்கமேகத்துல மட்டும்தான் ஒரு தடவை தான் வருவாரு. சும்மாலாம் வரமாட்டார். இதோட அடுத்த கல்பத்துல சங்கமேகத்துல தான் படிப்பு சொல்லத்தர வருவாரு. நீங்கள் ஒன்றும் சரணாகதி அடைவதில்லை சொல்றாரு. நான் உங்களை சரணடைந்தேன் என்று சொல்வது அது நீங்க ஒன்றும் சரணாகதியெல்லாம் நீங்க அடையலை, ஏன்னா நீங்க என் குழந்தை சொல்றாரு. இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்தினுடையதாகும். நான் உங்களை சரணடைந்தேன்னு சொல்றது பக்தி மார்க்கத்தினுடைய வார்த்தையாகுன்றாரு. குழந்தை எப்போதாவது தந்தையிடம் சரணடைவானா என்ன? சரி, நம்ம வீட்லயே அப்பா இருக்கிறாரு, ஒரு குழந்தை போய் அப்பா கிட்ட சொல்லுமா, நான் உன்னை சரணடைகிறேன்னு அப்பா அப்படின்னு சொல்லுமா. நீ என் குழந்தை. அப்ப அந்த குழந்தை எப்படி அப்பாட்ட போய் அது மாதிரி சொல்லுமா. அது மாதிரிதான் நம்மளும் சரணடைஞ்சிட்டேன் உன்னை அப்படின்னா சொல்ல தேவையில்லன்றாரு. ஏன்னா நீ என் குழந்தைன்றாரு. எல்லாமே உனக்கு தான், எல்லாம் என்னுடையதெல்லாம் உனக்குன்றாரு. தந்தை உங்களை தம்முடையவர்களாக இப்ப ஆக்கி கொண்டுள்ளார் சொல்றாரு. குழந்தைகள் தந்தையை தம்முடையவராக ஆக்கி கொண்டுள்ளனர். குழந்தைகள், நீங்கள் தந்தையை அழைப்பதே பாபா வாருங்கள், எங்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் அல்லது ராஜ்யத்தை கொடுங்கள் என்றுதான் நீங்க கூப்பிட்டீங்கன்றாரு. ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம். சுகதாமம் என்பது பாபாவினுடைய ஆஸ்தி, சொர்க்கம்ன்றது பாபாவினுடைய ஆஸ்தி, அதுதான் நமக்கு ஆஸ்தியா கொடுக்கிறாரு. மற்றும் துக்கதாமம் ராவணனுடைய ஆஸ்தி. பாபாவுடைய ஆஸ்தி சுகதாமம். துக்கதாமம் ராவணனுடைய ஆஸ்தி. இந்த நரகம் ராவணன் நமக்கு கொடுக்கத்தான் ஆஸ்தின்றாரு. 5 விகாரங்கள் சிக்குவதால் துக்கத்தின் மேல் துக்கம் தான் சொல்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், என்ன ஒரு குற்றம் நடந்தாலும் இந்த குற்றத்துக்கு காரணம் இந்த 5 விகாரம் தான்.
அதனாலதான் இப்ப துக்கம் மேல் துக்கமா இருக்குதுன்றாரு. இப்போது குழந்தைகள் அறிவார்கள். இப்ப குழந்தைகளுக்கு தெரியும் நாம் பாபாவிடம் வந்திருக்கிறோம். அவர் தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார். ஆனால் அவர் நிராகாரா இருக்கிறார், புள்ளியா இருக்கிறாரு. நிராகாரி ஆத்மாக்களாகிய நமக்கு கற்று தருபவரும் கூட நிராகார் தான் சொல்றாரு. நம்மளே அப்படிதான் இருக்கிறோம். நம்மளே உடல் கிடையாது, நம்ம உயிர். நமக்கு நம்மளையே கண்ணால பார்க்க முடியாது. நம்மளும் நிராகாரி தான். பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தவங்க தான். மேல இருந்து வந்தவங்க, பரதேசி சொல்லுவாங்கல்ல, பர பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய இடமே பரதேசி தான். அதாவது சாந்தி தாமம் தான். அங்கதான் நம்ம இருந்தவங்க. அங்க இருந்து இங்க வந்து நடிக்க வந்திருக்கோம். இந்த உடல் கூட டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. இது ஒரு நாள் போயிடும், நம்ம இதை உடலை விட்டு போய் தான் ஆகணும். அதனால நிராகாரி ஆத்மாக்களாகி நமக்கு கற்றுத்தருபவன் கூட நிராகார் தான். அவர் ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு. இது சதா புத்தியில் நினைவிருக்குமானால் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும் சொல்றாரு. இது நம்ம புத்தியில எப்பயுமே நினைச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு குஷி அதிகரிச்சு கொண்டே இருக்கின்றாரு. இதை மறப்பதால் தான் மாயை தொந்தரவு செய்கிறது. இப்ப நம்ம இதை மறந்துடுறோம் இல்லையா? நம்ம வந்து புள்ளியா இருக்கிறோம், நமக்கு பாபாவும் புள்ளியா இருக்கிறாரு. அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இதே நம்ம மறந்துட்டோம்னா நமக்கு குஷி வந்து போயிடுதுன்றாரு. மாயா வந்து நம்மளை தொந்தரவு செய்யுது. இப்போது நீங்கள் பாபாவிடம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பாபா மற்றும் ஆஸ்தி நினைவு வருகிறது. இப்போ நம்ம சென்டருக்கு போனாதான் பாபா ஞாபகம் வருது, ஆஸ்தியும் ஞாபகம் வருது. நோக்கம் புத்தியில் இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்கு நோக்கம் குறிக்கோள் புத்தியில் இருக்குது இல்லையான்றார். சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். இப்போ நீங்க சிவபாபாவை தான் நினைக்கணும். அவர் தான் நிராகார் பரம்பிதா பரமாத்மா. அவரை தான் நினைவு செய்யணும். கிருஷ்ணரை நினைப்பதோ மிகவும் சுலபம்தான். கிருஷ்ணரை ஈஸியா நினைக்கலாம். நீங்க அப்படியே கண்ணு மூடி பார்த்து நினைச்சாலே அப்படியே அவரோட சித்திரம் உங்க முன்னாடி வருது இல்லையா? மயிலிறகோட ஒரு கருநீல கலர்ல ஒரு அழகான குழந்தை, அதுதான் கிருஷ்ணர். ஏன்னா அவர் உடல் வந்து நமக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடுது. இதே சிவபாபான்னா அவர் வந்து லிங்கமா, உங்களுக்கு லிங்க ஞாபகம் வரும். ஆனா லிங்கமா நம்ம நினைச்சா பாவம் அழியாது. நம்ம புள்ளியா பரந்தாமத்துல புள்ளியா அவர்கிட்ட வந்து நிறைய வைப்ரேஷன் வர மாதிரி அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்க நினைக்கும் போது உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும். அதான் சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்வதில் தான் இப்போ முயற்சி இருக்குதுன்றாரு. ஏன்னா எல்லாரும் இப்ப உடலா நினைச்சு நினைச்சு ஈஸியா நமக்கு வந்து பழக்கமாயிடுச்சு பக்தியில. ஆனா இந்த மாதிரி நிராகாரரை நினைக்கிறது பழக்கமே கிடையாது. அதனாலதான் குருநானக் கூட சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வந்து நிராகார ரூபத்துல இருக்கிறாருன்ட்டு. சீக்கிய தர்மத்துல எல்லாம் இருக்குது. அவங்களாம் அதனால டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பிகே ஆயிடுறாங்க. சீக்கிய தர்மத்துல இருக்கிறவங்க இங்க இந்து தர்மத்துல இருக்கிறவங்க மாற்றுறது தான் கஷ்டமாகுது. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே உடல்லா வந்து வழிபட்டிருக்கிறாங்க. அதனால உருவ வழிபாடுனால அவங்களுக்கு வந்து கடவுள் உண்மையான ரூபம் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால சிவபாபா நினைவு செய்வதுதான் முயற்சி இருக்குதுன்றாரு. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே ஒரு ஆத்மா, நான் நெற்றியபூர்வத்துல இருக்கிறேன், இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, உயிர் நான் தான். இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு வேலையே இல்லை. அப்ப நான் தான் அது. அப்படி உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். கிருஷ்ணர் இருப்பார், ஆனால் அவர் மீது அனைவரும் மோகம் கொண்டு விடுவார்கள். இப்போ சப்போஸ் கிருஷ்ணரே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? எல்லாரும் அவர் மேல பற்று வச்சுக்குவாங்க, அவர் விடவே மாட்டாங்க. ஈ வைக்கிற மாதிரி போய் பிடிச்சிக்குவாங்க இல்லையா? குறிப்பாக மாதர்களோ நமக்கு கிருஷ்ணரை போல குழந்தை வேண்டும், கிருஷ்ணரை போல கணவர் வேண்டும் என விரும்புறாங்க. மகாபாரதத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா? கிருஷ்ணர் வந்து குழந்தையா இருந்தது, அவர் பெருசா வளர்ந்து வாலிபரா இருது. அவரெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி விரும்புறாங்க. அவரை மாதிரி ஒரு குழந்தை வேணும், அவரை மாதிரி கணவர் வேணும்ட்டு மாதர்கள் விரும்புறாங்க, பெண்கள். அப்போது பாபா தந்தை சொல்கிறார், நான் வந்து விட்டேன், உங்களுக்கு கிருஷ்ணரை போல குழந்தை அல்லது கணவர் கூட கிடைப்பார்னு சொல்றாரு. நான் வந்துட்டேன் இல்லையா? நான் உங்களையே கிருஷ்ணர் ஆக்குறேன், இல்லை உங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்குறேன், இல்லைன்னா கணவர் கூட உங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரியே உண்மையா கிடைப்பாருன்னு சொல்றாரு. அதாவது இவரை போல பிரம்மா குணவான் சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக சுகம் தருபவர் உங்களுக்கு கிடைப்பார். இந்த பிரம்மா பாபாவை அந்த மாதிரி ஆக்குறாரு. அவரை மாதிரி உங்களுக்கு கிடைப்பாரு. குணவானா சர்வகுண சம்பன்னமா 16 கலைகள் சம்பூர்ணமா சுகம் தருபவர் கிருஷ்ணர். அவர் வந்து உங்களுக்கு சத்தியுகத்துல கிடைப்பாரு. சொர்க்கம் அல்லது கிருஷ்ணபுரியில் சுகத்தின் சுகம் மேல் தான் உங்களுக்கு இருக்குன்றாரு. குழந்தைகள் அறிவார்கள். இங்கே நாம் படிக்கிறோம் கிருஷ்ணபுரி செல்வதற்காக. இப்ப நமக்கு தெரியும் நம்ம எதுக்கு இந்த படிப்பை படிக்கிறோம், சொர்க்கத்துக்கு போறதுக்காக. சொர்க்கத்தை தான் அனைவரும் நினைவு செய்றாங்க இல்லையா? யாராவது இறந்து போனால் சொல்றாங்க, இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்றாங்க. அப்படியானால் குஷியாகிவிட வேண்டும் தானே, கைத்தட்டணும் தானே. இப்போ இறந்துட்டாங்க, சரி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு குஷியில இருக்கணும். போனவங்க சொர்க்கம் போயிட்டாங்க, எதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும், கை தானே தட்டணும்னு கேட்கிறாரு.
நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்திற்கு செல்வது என்பதோ மிகவும் நல்லதாயிற்று இல்லையா? அப்ப ஏன் அழணும்? அழக்கூடாது இல்லையா? யாராவது இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என சொன்னால் அவர் எங்கிருந்து சென்றார் என்று கேளுங்க. இப்ப யாராவது சொல்றாங்கல்ல, வைகுண்ட வைகுண்ட பதவி அடைந்துட்டார் அப்படிலாம் போர்டு போடுவாங்க. நீங்க கேளுங்க, இந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்களே, அப்ப எங்க இருந்து போயிருக்கிறாருன்ட்டு சொல்லுவாங்க. நிச்சயமாக நரகத்துல இருந்து தான் சென்றுள்ளார்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இது நரகம் தானே. இப்ப எல்லாருமே சொல்றாங்க கலிகாலம், நரகம், நரக வேதனை, அதெல்லாம் வாயிலிருந்தே வரும் இல்லையா? இதில் தான் மிகுந்த குஷியின் விஷயம் உள்ளதுன்னு சொல்றாரு. அப்ப இது சந்தோஷம் தானே, போறதே போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், போனவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சந்தோஷம் தானேன்றாரு. அனைவரையும் அழைத்து இனிப்பு வழங்க வேண்டும். அந்த மாதிரி உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போயிட்டா நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இனிப்பு வழங்கணுன்றார். ஆனால் இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அவர்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கம் சென்று விட்டனர் என சொல்ல மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று மட்டுமே சொல்றாங்க. ஆனா 21 பிறவிக்கு போனாங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க. நல்லது. பிறகு அவருடைய ஆத்மாவை இங்கே ஏன் அழைக்கிறீர்கள்? பாபா அடுத்த கேள்வி கேட்கிறார். சரி, அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நீங்க சந்தோஷப்படணும், கை தட்டணும், குஷியா இருக்கணும், ஸ்வீட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும். சரி, 2வது கொஸ்டின் கேட்குறாரு. அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அப்புறம் அவங்கள எதுக்கு இங்க நரகத்துக்கு வாழ வச்சு ஒரு வருஷம் கழிச்சு இல்ல 30 நாள்ல கூப்பிட்டு வச்சு கருமாதி அது இதுன்னு வச்சு படைச்சி அந்த நரகத்தினோட உணவை அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு. அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கல்ல, நரகத்தினுடைய உணவை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஏன் அழைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நரகத்தின் உணவை உண்ண செய்வதற்கா? நரகத்திற்கோ அழைக்கவே கூடாது. சொர்க்கத்துக்கு போனவங்கள நீங்க எதுக்கு நரகத்திற்கு கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு. இதை பாபா வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தினுடையது இல்லையான்னு சொல்றாரு. இது எல்லாமே புத்தியால புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ன்றாரு. எங்களை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று பாபாவை தான் அழைக்கிறாங்க என்றால் நிச்சயமாக தூய்மையடைந்த சரீரங்களை முடித்துவிட வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குங்கள் அப்படின்ட்டு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே, பதித்த பாவனரே வாருங்கள்ட்டு அழைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா தூய்மையாக்கி தானே ஆகணும். உலகத்தை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்ப கிளீன் பண்ணி தானே ஆகணும் உலகத்தை, அப்புறம் ஏன் அழுவுறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப இந்த தூய்மை இழந்த சரீரங்கள்லாம் தேவை கிடையாது. இங்க எல்லாமே இம்பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. உடல்ல யார் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க சொல்லுங்க? எது சொன்னாலும் மாத்தி மாத்தி செய்யறாங்க. ஒரு வேலையை பர்ஃபெக்டா செய்யறாங்களா யாராவது? நம்ம நினைச்ச மாதிரி இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க? அப்ப நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்லயே ஒரு 4 பேர் வந்தா அந்த 4 பேரும் 4 விதமா இருக்கிறோம். 4 பேருக்கும் ஒத்து போக மாட்டுது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே தூய்மை இழந்து இருக்கிறாங்க இல்லையா? அந்த சரீரத்தை நம்ம ஏன் நினைக்கணும்ன்றாரு. அது அந்த சரீரத்தெல்லாம் முடிச்சு விட வேண்டும் இல்லையா? அவருக்கு முடிச்சிடணும்னு தோணுது, ஆனா நம்ம தான் அழுதுட்டு இருக்கிறோம். அனைவரும் இறந்து விடுவார்கள் சொல்றாரு. இப்ப எல்லாரும் இறந்துடுவாங்க. பிறகு யார் யாருக்காக அழுவாங்க? யார் யாருக்காகவும் அழக்கூட இருக்க மாட்டாங்கன்றாரு. எல்லாரும் ஒண்ணா ஹோல்சேல் மரணம் நடந்தா யார் யாரை பார்த்து அழுவாங்க? இப்ப கூட நிறைய வந்தது இல்லையா, அந்த நிலச்சரிவு அது இதுன்னு வந்தது. எல்லாம் ஒரே குடும்பத்துல அப்படியே ஒட்டுமொத்தமா போயிட்டாங்கன்னா யாருக்காக யார் அழ முடியும்? அதான் சொல்றாரு. இப்போது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் இந்த சரீரத்தை விட்டு நாம் வீட்டுக்கு போக போகிறோம். ஆனா நமக்கு பாபா ஞானத்தை ஃபுல்லா புரிய வச்சுட்டாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்னைக்கா இருந்தாலும் இந்த உடலை விட்டு நம்ம டைம் வரும்போது கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்பிடுவோம், நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லி நமக்கு தெரியுன்றாரு. இப்போது இந்த பயிற்சியை செய்து கொண்டுள்ளோம், எப்படி சரீரத்தை விடுவது. ஆனா நம்ம இப்ப எதுக்கு முயற்சி பண்றோம்னா, இந்த பாம்பு எப்படி தோலை உரிக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த உடலை எப்படி விட்டுட்டு போறதுன்றத நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட முயற்சியை உலகத்தில் யாராவது செய்திருப்பார்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி முயற்சி யாரும் செய்ய மாட்டாங்கன்றாரு. குழந்தைகள், உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது, அதாவது இந்த சரீரமும் பழையது. பாபாவும் சொல்கிறார், நான் பழைய செருப்பை தான் கடனாக பெற்றுக்கொள்கிறேன். இப்ப இந்த உடம்பு பழசு, இந்த பிரம்மா பாபா பழசு, பழைய சரீரத்துலதான் சிவபாபாவே லோன் எடுத்து வந்திருக்கிறேன்றாரு. டிராமாவில் இந்த ரதம் தான் நிமித்தமாக ஆக்கப்பட்டுள்ளது. டிராமாவில் இந்த உடம்புல தான் நான் வரணும்னு இருக்கு. அடுத்த 5000 வருஷம் கழிச்சு கூட இதுல தான் நான் வருவேன்றார். இது மாறாது. இவரை மீண்டும் நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க பாப்பீங்கன்றாரு. இந்த பிரம்மா பாபா இப்ப பாடம் எடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அந்த காலத்துல, அவர் அதே 5000 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாரு. டிராமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள் இல்லையான்னு சொல்றாரு. இப்ப டிராமானா என்னன்னு புரியுதா? 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் நடந்தது திரும்ப நடக்கும். இந்த டிராமா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இது ஒரு சினிமா, எல்லையற்ற சினிமான்றாரு. இதை புரிய வைப்பதற்கு பாபாவை தவிர வேற யாருக்குமே சக்தி கிடையாதுன்றாரு. ஆனா இதை கூட புரிஞ்சுக்கணும், அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் தேவை, அது பாபா தான். அவரை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு சக்தி கிடையாதுன்றாரு. இந்த பாடசாலை அதே அற்புதமானதாகும். போன கல்பத்துல நீங்க படிச்சீங்களே அதே கீதா பாடசாலை தான் இது, எவ்வளவு அற்புதமானதுன்றாரு. இங்கே நாங்கள் பகவான் பகவதி ஆவதற்காக பகவானின் பாடசாலைக்கு செல்கிறோம் என்று முதியவர்களும் சொல்வாங்க.
இங்க நாங்க எங்க போறோம்? நாங்க வந்து தேவதை ஆகறதுக்காக, பகவான் பகவதி ஆகறதுக்காக பகவானுடைய பாடசாலைக்கு போறோன்ட்டு யாரு வயசானவங்க கூட சொல்லுவாங்களாம் ஒரு பையன் மாட்டின்னு. எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்களாம். அட முதியவர்கள் ஒருபோதும் பாடசாலையில் படிப்பதில்லை. எங்கேயாவது ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா? அங்க வயசானவங்க போய் கிளாஸ்க்கு போறத. அது இங்க தான் பார்க்க முடியும். உங்களிடம் யாராவது எங்கே செல்கிறீர்கள் என கேட்டால், ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறோம் என்று சொல்லுங்கள். வயசான மாதாஸ்டர் சொல்றாரு பாபா. உங்கள்ட்ட எங்க போறீங்கன்னு கேட்டா, நாங்க ஈஸ்வரிய யூனிவர்சிட்டிக்கு போறோம்னு சொல்லுங்கன்றார். அங்கே நாங்கள் ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம் சொல்லி சொல்லுங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள். அவர்கள் கேட்டதும் தலை சுற்ற வேண்டும். உடனே அதை கேட்டதும் எல்லாருக்கும் அவங்க தலை சுத்தி போகணும். முதியவர்களும் கூட நாங்கள் பகவானின் பாடசாலைக்கு செல்கிறோம் என்று சொல்வார்கள். இது போல வேற யாருமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். நிராகார் பகவான் பிறகு எங்கிருந்து வந்தார் என கேட்பாங்க. உடனே கேட்பாங்க, பகவான் பகவான்றீங்களே, அவர் எங்கிருந்து வந்தாரு? நிராகார் பகவான் சொல்லி கேட்பாங்க. ஏனென்றால் அவர்களோ பகவான் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என நினைக்கிறாங்க. பக்தியில என்ன சொல்லிட்டாங்க? பகவானுக்கு பெயரும் இல்ல, ரூபமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் புரிதலுடன் சொல்கிறீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் பேர் சிவன். அவர்தான் அல்லாஹ், ஜஹோவா, காட்ஃபாதர்ன்ட்டு விதவிதமா கர்த்தர்ன்ட்டு மற்ற தர்மத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவன்ட்டு சொல்றோம். அவர் வடிவம் புள்ளியா இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மூர்த்தியின் செயல்பாடுகள் பற்றியும் நீங்க அறிவீர்கள் சொல்றார். பிரம்மா யாரு, விஷ்ணு யாரு, சங்கரர் யாரு, லட்சுமி யாரு, நாராயணன் யாரு, விநாயகர் யாரு, எல்லாத்தையும் நமக்கு புட்டு புட்டு வச்சுட்டாரு. எல்லாமே நமக்கு தெரியுன்றாரு. புத்தியில் இது பக்காவாக இப்ப இருக்கிறதுன்றாரு. அதாவது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரோ சிவபாபா தான். அவருடைய குழந்தைகள் தான் நாம். நல்லது. பிறகு சூட்சும வதனவாசி பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இருக்கிறாங்க. நீங்கள் வெறுமனே சொல்வதில்லை, பிரம்மா மூலமாக எப்படி ஸ்தாபனை செய்கிறார் என்பதை நீங்களும் மிக நன்றாகவே அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. நமக்கு தெரியும் இப்ப எப்படி ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குன்னு. பிரம்மா பாபா உடல்ல வந்து தேவதைகளை தேவதைகளா வாழ்ந்தவங்கள தத்தெடுத்து பிரம்மா குமாரிகளா ஆக்குறாரு. அவங்க மூலமா ஸ்தாபனை நடக்குது. ஒரு ராஜ்யமே உருவாகிட்டு இருக்குது. இந்த ஞானத்தை படிச்சு படிச்சு ஒவ்வொருத்தவங்களா தேவதையா மாறுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் இந்த ஞானத்தை போய் போய் சொல்லி புரிய வச்சு எல்லாரும் மாத்திட்டு இருக்கிறாரு. அவரு தான் செய்பவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரம்மா மூலமா படைப்பு நடந்துட்டு இருக்குதுன்றாரு. உங்களை தவிர வேற யாராலும் அவரது வாழ்க்கை வரலாற்றை சொல்ல முடியாதுன்றாரு. நம்மளை தவிர வேற யாராலும் சிவனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லவே முடியாதுன்றாரு. தங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியே தெரியாது எனும்போது மற்றவர்களுடையதை பற்றி எப்படி அறிவார்கள்? வெளி உலகத்துல அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மத்தவங்கள பத்தி அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்றாரு. நீங்கள் இப்போது அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் 5000 வருஷமா சுத்தி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சத்தியுகத்துல தேவதையா இருந்தோம். அப்புறம் திரேதாயுகத்துல தேவதையா ராமர் சீதை ராஜ்யத்துல இருந்தோம். அப்படியே இறங்கி வந்து துவாபரயுகம், இப்ப கலியுகத்துல சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். பாபா சொல்கிறார், நான் என்ன அறிந்திருக்கின்றேனோ அதை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிவபாபா சொல்றார், அவருக்கு என்ன தெரியுமோ அதை நமக்கு புரிய வைக்கிறார். ராஜ்யத்தையும் பாபாவையும் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இந்த சொர்க்க ராஜ்யத்தை பாபாவை தவிர வேற யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. இந்த லட்சுமி நாராயணர் எந்த ஒரு சண்டையினாலும் இந்த ராஜ்யத்தை அடையவில்லை. லட்சுமி நாராயணர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சண்டை போட்டு யார்ட்டையும் உலக ராஜ்யத்தை கைப்பற்றல. அவங்க மாயாவோட சண்டை போட்டாங்க. வெளியில யாரு கூடயும் சண்டை போடல. அங்கே சண்டை நடப்பதில்லை. இங்கோ எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. ஆனா சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனா இருக்கும்போது கூட மாயாலாம் கிடையாது இல்ல. அதனால அங்க கூட சண்டையே நடக்கிறது இல்ல. அவங்களுடைய முன் ஜென்மத்துலதான் அவங்க சண்டை மாயாவோட மல்யுத்தம் பண்ணி லட்சுமி நாராயணரா ஆனாங்க. அங்கே சண்டையே நடப்பதில்லை. இங்கோ எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றனர். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் வர இருக்கிறாங்க பாருங்க. 800 கோடி. நிக்க கூட கால் வைக்க கூட இடம் இருக்காது பொழுது. அந்த மாதிரி ஜெய் ஜெய் ஜெய்ன்னு கும்பலா இருக்குது. அவ்வளோ மனுஷங்க இருக்காங்க உலகத்துல. முன்னெல்லாம் இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது. நம்மளே பார்த்துருப்போம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் பாபாவிடம் வந்து தாதா மூலமாக இப்ப ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மனதில் இது வர வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம மனசுல என்ன வரணும்னா, இந்த பிரம்மா பாபா மூலமா நம்ம பாபாவோட ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நந்தி மூலமா சிவன்ட்டு இருந்து ஆஸ்தி கிடைக்குதுன்ட்டு உங்க மனசுல ஓடணும். தந்தை சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அப்படி இல்லாமல் நான் யாருக்குள் பிரவேசமாகிறேனோ அவரையும் நினைவு செய்யுங்கள் என சொல்வதில்லை. பாபா வந்து புள்ளியா இருக்கிற என்னதான் நினைவு செய்யுங்கன்றாரு. அதுக்காக பிரம்மா பாபாவெல்லாம் நினைவு பண்ண சொல்லல. என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். அந்த சன்னியாசிகள் தங்கள் நிழற்படத்தை பெயருடன் கூடவே கொடுக்கின்றனர். சிவபாபாவின் போட்டோ எப்படி எடுப்பார்கள்? சன்னியாசிகள்கிட்ட போனோம்னா நமக்கு போட்டோ கொடுப்பாங்க, போட்டோ காப்பி.
அதுல பேர் எழுதி கொடுப்பாங்க. இந்த சாய்பாபா அந்த மாதிரிலாம் ஃபோட்டோவில் பேர் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் சிவபாபாவை நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? அவரே புள்ளியா இருக்கிறாரு. பிந்தியின் மீது பேர் எப்படி எழுதுவார்கள் அப்படின்னு வேற கேட்குறாரு. சரி, புள்ளியா ஃபோட்டோ எடுக்கிறோம்னாலும் அதில் வேற பேர் எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிந்தி மீது பிந்தி மீது சிவபாபாவின் பெயர் எழுதுவார்களானால் பிந்தியை காட்டிலும் பெயர் பெரியதாகிவிடும். சரி, புள்ளி எழுதி அது மேல சிவபாபான்னு எழுதுனா புள்ளியை விட சிவபாபான்ற பேர் தான் பெருசா இருக்குமா? எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இப்ப இருக்க வேண்டும். நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார். ஆத்மா படிக்கிறது இல்லையா? ஆத்மா படிச்சு நிக்குது. சம்ஸ்காரங்களே ஆத்மா தான் எடுத்து செல்கிறது. இந்த படிக்கிற சம்ஸ்காரம், காலையில எழுந்திருக்கிற சம்ஸ்காரம், ஸ்ரீமத் படி என்னென்ன சொல்றாரோ அது எல்லாம் சம்ஸ்காரமா வந்து ஸ்டோர் ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துக்கிட்டு போறோம். நம்மளுடைய குணங்கள், சக்தி எல்லாத்தையும் மாத்துறாரு. முன்னாடி நம்ம வேற மாதிரி இருந்தோம், இப்ப நம்மள வேற மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த சம்ஸ்காரத்தை தான் ஆத்மா எடுத்துட்டு போகுதுன்றாரு. இப்போது பாபா ஆத்மாவுக்குள் சம்ஸ்காரங்களே நிரப்பி கொண்டிருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்து பிராக்டிக்கலா செய்யறாரு. பிராக்டிக்கலா வந்து பாடம் எடுத்து நம்மளை தானா மாத்துறாரு. அப்படியே இருந்தவங்களையும் அப்படியே அவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு. மாறலன்னா டிராமாவில் அடி கொடுத்து மாத்திடுவாரு. அப்படியே மாத்தி நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அப்படியே மாத்திடுறாரு. சம்ஸ்காரத்தையே மாத்தி நிரப்பிட்டு இருக்கிறாரு இப்ப ஆத்மாலன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஆத்மால தான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்குது. அப்ப புத்தியில இந்த ஞானத்தை ஸ்டோர் பண்றாரு. அப்ப புத்தி வந்து மாத்துது இல்லையா? புத்தி சொல்லி சொல்லி மாத்துது. சம்ஸ்காரமும் மாறிடுது. அப்படியே மாத்தி அப்படியே அந்த மெமரி கார்டு மட்டும்தான் எடுத்துட்டு போறாரு. அந்த உடம்பு இங்க இருந்துரும். உடம்பு வந்து எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. ஆனா அந்த ஆத்மா மட்டும் மெமரி கார்டு மாதிரி அது மட்டும் மேல போயிடும். மேல போனா அதுல என்ன சம்ஸ்காரம் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி பிறவி எடுப்பாங்க. நம்ம வந்து நரகத்தினுடைய சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா நரகத்துல போய் பிறப்போம். சொர்க்கத்தினுடைய சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா சொர்க்கத்துல போய் பிறப்போம். அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இப்ப நம்மள அப்படியே பிராக்டிக்கலா மாத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் செய்யற வேலை தான். ஆனா இதெல்லாம் யாருக்கும் புரியல இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். எதை பாபா உங்களுக்கு கற்றுத் தருகிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் சொல்லி சொல்றார். இப்போ பாபா நமக்கு என்னெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதை நம்ம மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணுன்றார். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் மற்றும் செய்வீங்கள். இப்போ சிருஷ்டி சக்கரத்தை நீங்க நினைங்க, எல்லாரையுமே அதை நினைக்க வைங்க. 5 சொரூபம் சுத்த வைக்கிறோம் இல்லையா? அதை வந்து நீங்க சுயதர்சன சக்கரம் மாதிரி சுத்துங்க. மற்றவங்களையும் அதை சுத்த வைங்க. அவரிடம் என்ன குணங்கள் உள்ளனவோ அவற்றை குழந்தைகளுக்கும் கொடுக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட அன்பே சிவம், அன்பு இருக்குது, அமைதி இருக்குது, ஆனந்தமா இருக்கிறாரு. அவர் நிரகங்காரியா இருக்கிறாரு, தூய்மையா இருக்கிறாரு. அவர் பிறப்பிறப்புலயே வர்றதில்ல, அதனால எவர் பியூரா இருக்கிறாரு. சுகமா இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அவரை யாராவது என்னென்னமோ திட்டுறாங்க, அவர் என்ன கவலைப்பட்டுன்னு அழுதுட்டு இருக்கிறாரா? எப்பயுமே மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஞானக்கடலாக சுகக்கடலாக இருக்கிறேன், உங்களையும் அது போல ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்றார். சொல்றார் பாருங்க. நான் ஞானக்கடலா சுகக்கடலா இருக்கிறேன், ஞானத்துல கடலா இருக்கிறேன். அப்ப அறிவு அவ்வளோ அறிவு இருக்கு அவர்கிட்ட. நம்மளையும் அந்த மாதிரி ஆக்குறாரு, சுக கடலா இருக்கிறாரு. அப்புறம் நம்மளையும் சுகம் மிகுந்தவங்களா மாத்துறாரு. நீங்களும் அனைவருக்கும் இப்ப சுகம் கொடுங்கள். நீங்க மாஸ்டர் சுக கடலாகி எல்லாருக்கும் சுகம் மட்டுமே கொடுங்க. இவ்வளவு நாள் துக்கமே கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? ராவண ராஜ்யத்துல பேசினாலே துக்கம்தான். பேசினாலே அப்படியே தேள் கொட்டுற மாதிரி பேசுவோம். அது அடுத்தவங்க மனசை போய் ஹர்ட் பண்ணி உடனே அவங்க துக்கம் அடைஞ்சிருவாங்க. அதுதான் நம்ம வேலையே. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இது எவ்வளவு தவறு. அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது எவ்வளவு தவறு. இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, வார்த்தையால மட்டும் கிடையாது, செயலாலையும் சரி, எண்ணத்தாலையும் சரி, மனசுல கூட நினைக்காதீங்க இவங்க கெட்டு போகணும், இவங்க வீணா போகணும், இப்படி கூட நினைக்காதீங்கன்றாரு. துக்கம் கொடுக்காதீர்கள் சொல்றாரு. அனைவரின் காதுகளிலும் இதே இனிமேலும் இனிமையான விஷயத்தை சொல்லுங்கன்றாரு. எல்லார் காதலையும் போய் சொல்லுங்க. எண்ணம் சொல் செயலால யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, சுகம் கொடுங்க. அப்புறம் இப்ப எல்லார் காதலையும் போய் இப்ப இதே சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா, அதாவது சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் நினைவினால் விக்ரமங்கள் விநாசமாகும் சொல்லி சொல்லுங்க. புள்ளியா இருக்கிறாரு, நிராகார தந்தை, அப்பா அவரை நினைச்சீங்கன்னா விக்ரமங்கள் விநாசமாயிடும் சொல்லுங்க. அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். பாபா வந்திருக்கிறார், அவரிடமிருந்து இந்த ஆஸ்தியை அடைந்து கொள்ளுங்கள் சொல்லி இந்த செய்தியை கொடுங்க. அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். கடைசியில் செய்தித்தாள்களிலும் இந்த செய்தியை போடுவாங்க.
கடைசியா போட்டுருவாங்களாம் அந்த செய்திய. இதையோ அறிவீர்கள், கடைசியில் அனைவரும் சொல்லுவாங்க. இது நமக்கே தெரியுமா, போன கல்பத்திலே டிராமால இது நடந்திருக்காம். நமக்கே தெரியுமா, கடைசியில எல்லாரும் சொல்லுவாங்களாம், ஓஹோ பிரபு, உங்களோ லீலையோ லீலைன்ட்டு சொல்லுவாங்களாம். தாம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறீர்கள். அதாவது நீங்க தான் எல்லாருக்கும் சத்கதி அளிக்கிறீங்கன்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும், ஓஹோ பிரபு, உங்கள் லீலையோ லீலை, தாங்கள் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறீர்கள்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களாம். துக்கத்திலிருந்து விடுவித்து அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்களாம், துக்கத்துல இருந்து எல்லாரையும் விடுவிக்கிறீங்க. ஏன்னா கடைசியில எல்லாம் அவ்வளவு துக்கத்துல இருக்காங்கல்ல, உடம்பு விட்டு போனா போதுன்ற மாதிரி தோணும் பொழுது எல்லாருக்கும். எங்கேயாவது போயிடலாம், அந்த உலகத்துல வாழவே வேணாம், இது என்ன வாழ்க்கையா இது, அவ்வளவு வெறுப்புல இருப்பாங்க பொழுது கடைசியில எல்லாரும். அந்த மாதிரி ஆயிடும் பொழுது கொடூர நரகமா. அப்ப வந்து எல்லாரும் வாயில இருந்து வந்துருமா, துக்கத்துல இருந்து விடுவிச்சு அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள், உங்களுடைய லீலையே லீலை அப்படின்னு சொல்லுவாங்க பொழுது. இதுவும் கூட மாயாஜாலம் ஆகிறது இல்லையான்னு சொல்றாரு. அவர்களுடையது அல்ப காலத்திற்கான மாயாஜாலம் தான். அந்த விபூதியை வர வைக்கிறது, போட்டோல விபூதி வர்றது, இதெல்லாம் அல்ப கால மாயாஜாலம். இவரும் மனுஷன் வந்து தேவதை ஆக்குகிறார். இது எவ்வளவு பெரிய மாயாஜாலம், 21 பிறவிகளுக்கு ஆக்குறாராம். இந்த மன்மனாபவ என்ற மாய மந்திரத்தின் மூலம் நீங்க லட்சுமி நாராயணா ஆகுறீங்கன்னு சொல்றாரு. மந்திரவாதி, ரத்தன வியாபாரி என்ற பெயர்கள் எல்லாம் சிவபாபாவுக்கு வைக்கப்பட்டவையாகும் சொல்றாரு. பாருங்க, பாபாவுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா, மந்திரவாதி, ரத்தன வியாபாரின்ட்டு பேர்லாம் இருக்குது. மந்திரம் போட்டு மாய மந்திரம், மன்மனாபவ மந்திரம் போட்டு நம்மள லட்சுமி நாராயணன் ஆக்கிறாரு. ரத்தினங்களை கொடுக்குறாரு, ஞான ரத்தினங்களை நிரப்புறாரு புத்தியில. இந்த வியாபாரம் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பிரம்மாவுக்கு அல்ல, பிரம்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த பிராமணர் பிராமணிகள் அனைவரும் இப்ப படிக்கின்றனர். படித்த பிறகு மற்றவர்களுக்கு படிப்பிக்கின்றனர். நம்ம படிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், சொல்லி கொடுக்க வைக்கிறாரு கருவியாக்கி. பாபா உங்கள் அனைவருக்கும் ஒன்றாக படிப்பு சொல்லி தருகிறார். இப்ப எல்லாரையும் ஒன்னா அட்ட டைம்ல மாத்திட்டு இருக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு சொல்லி தருறீங்க. பாபா ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா நமக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே தந்தை தான் படைப்பவரா இருக்கிறாரு. கிருஷ்ணரோ படைப்பு அல்லவா, இந்த சிவன் தான் படைப்பவர். கிருஷ்ணர் அவருடைய படைப்பு தான். கிருஷ்ணர் மாதிரி அவர் தான் படைச்சாரு. அவரை வந்து இப்ப அவர் உடல்ல வந்து அவர் எப்படி இருப்பாரு, கிருஷ்ணர் மாதிரி தான் இருப்பாரு. கிருஷ்ணர் மாதிரி தான் இருப்பாரு. பாப் சமான் ஆயிட்டார் இல்லையா பிரம்மா பாபா, அவர் தான் கிருஷ்ணரா போய் பிறக்க போறாரு. அந்த மாதிரிதான் இருப்பாரு. சிவன் ஒரு உடல்ல வந்தா அவர் கிருஷ்ணர் மாதிரி தான் இருப்பாரு. அப்ப தன்னை மாதிரியே படைக்கிறாரு. அதுதான் பாடுவாங்க, உங்களோட சாயல்லே எங்களை படைச்சிங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தன்னை மாதிரியே ஒரு படைப்பை படைக்கிறாரு. அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள் எல்லாம் நிறைச்சி ஒரு அழகான ஒரு இளவரசரை படைக்கிறாரு. கிருஷ்ணர் கூட படைப்பு அல்லவான்றாரு. ஆசி படைப்பவரிடமிருந்து தான் கிடைக்கும்னு சொல்றாரு. படைப்பாட்ட தான் ஆசி கிடைக்கும், அப்பாட்ட தான் ஆசி கிடைக்கும், படைப்பிடமிருந்து அல்ல. சகோதரர்கள்ட்ட எல்லாம் ஆசி கிடைக்காது, கிருஷ்ணரிடமிருந்து ஆசி கிடைப்பதில்லை. விஷ்ணுவின் அதை எதுக்கு சொல்றாருன்னா, கோயில் கோயிலா சுத்துறீங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கிருஷ்ணர்கிட்ட போறீங்க, லட்சுமி நாராயண்ட்ட போறீங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காதுன்றாரு. ஏன்ட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆசி கிடைக்கும்ன்றாரு. விஷ்ணுவின் 2 ரூபங்கள் இந்த லட்சுமி நாராயணன் ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. சிறு வயதில் அவர்கள் ராதே கிருஷ்ணரா இருந்தாங்க. இந்த விஷயங்களையும் கூட பக்காவாக நினைவு செய்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. அதாவது சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் ராதே கிருஷ்ணர் தான் பிறக்குறாங்க. கிருஷ்ணரும் ராதையும் வேற வேற ராஜ்யத்துல பிறக்குறாங்க. அவங்களோட ஒரு 30 வயசு ஆன பிறகுதான் அவங்க 2 பேருக்கும் லட்சுமி நாராயணன்ட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அரியாசனத்துல உட்காரும் போது அவங்களுக்கு பேர் மாறுது. அப்ப விஷ்ணுவின் 2 ரூபங்களா அவங்க ஆயிடுறாங்க. இதை கூட நீங்க நல்லா நினைச்சுக்கணுன்றாரு. முதியவர்களும் கூட இதில் தீவிரமாக செல்வார்களானால் உயர்ந்த பதவி பெற முடியும். பாபா சொல்றாரு பாருங்களேன், வயசானவங்க இருக்காங்கல்ல, வயசானவங்க கூட இதுல தீவிரமா முனைப்போட போனாங்கன்னா அவங்களால கூட உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்றாரு. ஏன்னா காலையில எஞ்சி யோகா பண்றது, முரளி பைத்தியம் மாதிரி படிக்கிறது, 5 சொரூபத்தை சுத்தினாலே போதும், சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடலாம். அதான் சொல்றாரு, முதியவர்கள் கூட முனைப்பா தீவிரமா முயற்சி பண்ணாங்கன்னா வயசானவங்க கூட உயர்ந்த பதவி பெற முடியும் சொல்றாரு. முதியவர்களுக்கு பிறகு கொஞ்சம் மோகம் கூட இருக்குது. யார் மேல மோகம் இருக்கும்? தங்களின் சொந்த படைப்பு என்ற வலையிலேயே சிக்கி கொண்டு விடுறாங்க. யாருன்னா பேரன் பேத்திகள், தங்களுடைய சொந்த படைப்பு மகன் மகள், இந்த வலையில போய் சிக்கிக்கிறாங்க. எத்தனை பேருடைய நினைவு வந்துருது பாருங்களேன், பேரன் பேத்தி அப்படியே சுத்தி எல்லாரையும் நினப்பு வருது. பாபா நினைக்காம இவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து புத்தியோகத்தை விடுத்து
பிறகு ஒரு தந்தையிடம் இணைப்பதில் தான் முயற்சி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா முயற்சி இருக்குது. எல்லார்ட்ட இருந்து புத்தியை விளக்கிட்டு ஒரு பாபாவை நினைக்கணும். உயிருடன் இருந்து கொண்டே இறந்தவராக இப்ப ஆக வேண்டும். செத்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். எந்த விஷயத்துலயும் தலையிடக்கூடாது. உயிரோட இருக்கணும். ஆனா அந்த நடைப்பிணம் மாதிரி வாழணும். அதாவது எதுலயும் எனக்கு தொடர்பு கிடையாது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. யார் என்ன பண்ணாலும் அந்த கர்ம கணக்க நான் முடிச்சுட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சொந்த புத்தி எதையுமே பயன்படுத்தக்கூடாது. எதுனாலும் பாபா பாபான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புத்தியில் ஒரு முறை அம்பு தைத்து விட்டால் அவ்வளவுதான் சொல்றாரு. பிறகு யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப புத்தியில ஒரு தடவை அம்பு தைச்சிட்டாலே போதும், பிகே ஆயிடலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பிகே ஆயிட்டோம்னாலே அவ்வளவுதான். நம்ம அப்புறம் தான் மாயாவே டெஸ்ட் பேப்பரை கொண்டு வரும். அப்புறம் யுக்தியுடன் நம்ம நடந்து கொள்ள வேண்டி இருக்குன்றாரு. யாரிடமும் பேசக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. சரி, நான் பிகே ஆயிட்டேன், பாபாட்ட மட்டும்தான் பேசுவேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், போய் யோகா மட்டும்தான் பண்ணுவேன், முரளி படிப்பேன், யோகா பண்ணுவேன், அவ்வளவுதான். யார்கிட்டையும் பேச்சுவார்த்தையே கிடையாது. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரிடமும் பேசக்கூடாதுன்னா என்பதெல்லாம் கிடையாது. இல்லற விவகாரங்களில் இருங்கள். நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. ஆனா தூய்மையா இருங்க, ஸ்ரீமத் படி நடங்கன்றார். அனைவரிடமும் பேசுங்கள், அவரிடமும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கிட்டையும் உறவு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு லிமிட் தான். அந்த ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. ஸ்ரீமத்தை மீறி நீங்க போய் யாருக்கும் அன்பு காட்டணும்னு அவசியமே கிடையாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல விழுந்து நம்ம போய் அடுத்தவங்களோட பழகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கரெக்டா ஸ்ரீமத் படி நடந்தா நம்ம தப்பிச்சு போகணும் இல்லையா, சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காக நம்ம அந்த லிமிட்டோட தான் எல்லாருக்கிட்டையும் பழகணும். மற்றபடி எல்லாரோடையும் பழகுங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, இருக்கிறவங்களோட அன்பு காட்டுங்க எல்லார்கிட்டையும். அப்படிதான் சொல்றாரு பாபா. எல்லாரு கூட இருங்க, அன்பு காட்டுங்க. பாபா சொல்கிறார், தர்மம் என்பது வீட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும் சொல்றாரு. இப்ப தர்மம்ன்றது நம்ம வீட்டுல இருந்து தான் தொடங்கணும். இப்ப நம்ம முரளி படிக்கிறோம்னா, நம்ம அதை படிச்சு நம்ம நல்லா இருக்கிறோம்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வச்சு எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். உறவே வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் அவர்களை எப்படி உயர்த்த முடியும்னு சொல்லி கேக்குறாரு. சிலர் அப்படியே பிகே ஆனவொடனே எனக்கு எதுவுமே வேணாம், நான் போயிடுறேன், அப்படியே வெறுப்புல இருப்பாங்க. அப்படி மாதிரி பேசுவாங்க. பாபா சொல்றாரு, உறவே வைத்துக் கொள்ள வேண்டாம், எப்படி நீங்க எல்லாரையும் உயர்த்த முடியும்னு கேக்குறாரு. நம்மளும் உயரணும், மத்தவங்களையும் உயர்த்தணும்னா எல்லா இடத்துல இருந்துகிட்டே தான் நம்ம உயரணும் இல்லையா. உயர்த்தணும், நம்மளும் உயரணும், உயர்த்தணும்னு சொல்றாரு. இது இல்லற மார்க்கம், இது சன்னியாச மார்க்கம் கிடையாது. காட்டுக்கு போயிடுறது, எல்லாரையும் விட்டுட்டு ஓடிடுறது, இந்த மாதிரி எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்மலாம் இல்லற மார்க்கம் சத்தியுகத்துல இருந்தே எல்லாரும் இல்லறத்துல வீட்டுல இருந்து வாழ்ந்து வந்தவங்க தான். ஆனா தெய்வீகமா வாழ்ந்து வந்தவங்க. அதனால நமக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்றாரு. இரண்டு பக்கமும் இணக்கமாக இருக்க வேண்டும். பாபாவிடம் கேக்குறாங்க, திருமணம் செய்து கொள்ளலாமான்ட்டு. பாபா என்ன சொல்வாரு, ஏன் கூடாது, போய் போய் திருமணம் செய்து கொள் என்று சொல்வாரு. அதாவது நாடி பார்த்து சொல்வார். யாருக்கு திருமணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பண்ணிக்கலாமா அவங்கள பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்வாரு. ஆனா பாபா என்ன சொல்றாரு பாருங்க, அதை சொல்லிடுறாரு, போய் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பாபா காமம் மகா சத்ரு என்று மட்டுமே சொல்கிறார். அதன் மீது வெற்றி பெறுவீர்களானால் உலகை வென்றவர் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க கந்தர்வ திருமணம் மாதிரி பண்ணிக்கோங்க, ஆனா காமம் மகா சத்ரு, அது மட்டும் தான் சொல்றாரு. அதன் மேல வெற்றி பெறுவீர்களானால் நீங்க உலக வென்றவர் ஆவீர்கள் சொல்றாரு. பாபா சொல்றாரு, நிர்விகாரிகள் இருப்பது சத்தியுகத்துல தான் நிர்விகாரிகள் இருப்பாங்க. யோகா பலத்தின் மூலம் அங்கே பிறப்பு நிகழ்கின்றது. அங்க எப்படி குழந்தை பிறக்கும்னா யோகா பவர் மூலம் தான். அதாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்ச உடனே கையில குழந்தை வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது யோகா பவர் மூலமா குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், நிர்விகாரி ஆகுங்கள். இப்ப நீங்க நிர்விகாரி 5 விகாரங்களையும் வென்றவங்களா ஆகுங்க. ஒன்று இதை பக்கா ஆக்குங்கள் சொல்றாரு. இதை பக்கா ஆக்குங்கள். நாம் சிவபாபாவின் அருகில் அமர்ந்துள்ளோம்ன்றத பக்கா ஆக்குங்கள். சிவபாபா நமக்கு 84 பிறவிகளின் கதையை இப்ப சொல்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது. முதலில் தேவதைகள் சதோன் பிரதானமாக வருகிறாங்க. பிறகு மறுஜன்மை எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆயிடுறாங்க. உலகம் பழையதாக அசுத்தமாக ஆகின்றது. தேவதைகள் மாறுறதுனால இந்த உலகமும் மாறி போகுதுன்றாரு. நம்ம அசுத்தமா ஆக ஆக இந்த உலகமும் நம்ம கூடவே சேர்ந்து அசுத்தமாயிட்டு வருது. இயற்கையும் எல்லா ஜீவராசிகளும் அசுத்தமாயிட்டு வருது. அதான் சொல்றாரு, ஆத்மா தான் தூய்மை இழக்கிறது இல்லையா, அதனால இங்குள்ள எந்த ஒரு பொருளிலும் சாரமே கிடையாதுன்றாரு.
ஆத்மா தூய்மையா இருக்கும்போது அந்த பொருள்களும் சாரமோட இருக்குது. ஆத்மா தூய்மை இழக்கிறதுனால இந்த எந்த பொருளையும் இப்ப சாரமே கிடையாதுன்றார். எங்கே சத்தியுகத்தின் பழங்கள் பூக்கள் எங்கே இங்குள்ளவேன்றார். சத்தியுகத்துல இருக்கிற பழம் பூலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாபா சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரிய பழம், அவ்வளவு சாறு இருக்கும் தெரியுமா? ஆனா இங்க இருக்கிற பூக்கள் பழங்களை பாருங்க, எல்லாம் சொத்தையும் பூச்சியும் புழுவுமா இருக்குது. எதை சாப்பிட்டாலும் விஷமா இருக்குது. ஏன்னா இது நரகம், நரகத்தினுடைய பழங்கள். அங்க இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. அங்கே ஒருபோதும் புளிப்பான பழைய பொருட்கள் அங்க இருப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அங்க ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வந்து பழையசெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. புளிப்பான பொருட்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் அங்குள்ளதை பற்றிய சாட்சாத்காரமும் பார்த்து வருகிறீர்கள் சொல்றாரு. நம்மளும் டிரான்ஸ்ல போனோம் இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது காட்சிகள் கூட நமக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. அந்த காலத்துல பார்த்து வந்திருக்கிறாங்க தாதிகள்லாம். அந்த பழங்கள் பூக்களை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் கூட வருகிறது. அவங்க டிரான்ஸ்ல போகும்போது அவங்களுக்கு அந்த சொர்க்க காட்சிகள் கிடைக்குது. சொர்க்க காட்சிகள்ல பிரம்ம பாபா பார்க்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே காட்சியில போயிடுவாங்க. சொர்க்க காட்சிகள் கிடைக்கும். அப்ப வந்து பழங்கள் பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு அவங்களுக்கு எண்ணம் வருது. ஆனால் இங்கே வந்ததும் அது மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அது டிரான்ஸ்ல தானே பார்த்தாங்க. புத்தி மூலமா பார்த்தது நம்ம இங்க உடல்ல வந்தோடனே இங்க நரகத்துல வந்தோடனே அது மறைஞ்சு போயிடுதுன்றார். இவை அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்வித்து பாபா மனமகிழ்ச்சி அடைய செய்கிறார். எல்லாத்தையும் நமக்கு காட்சியா காமிச்சு பாபா மனமகிழ்ச்சி அடைய நம்ம வைக்கிறாரு. இவர் ஆன்மீக தந்தை. அவர் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இந்த சரீரத்தின் மூலம் படிப்பது ஆத்மா தான். அவர் வந்து ஆன்மீக தந்தை, காட்ஃபாதர். அவர் தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சரீரத்தின் மூலம் யார் படிக்கிறது? ஆத்மா தான் படிக்குது. நம்ம தான் அது ஆத்மா, சரீரம் அல்ல. நம்ம இந்த சரீரமே அல்ல. ஆத்மாவுக்கு சுத்தமான பெருமிதம் கூட இப்ப இருக்குது. நானும் இந்த ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற பெருமை தான் நமக்கு இருக்குது. சொர்க்கத்தின் மாலிக் ஆகி கொண்டிருக்கின்றேன், அந்த பெருமிதம் நமக்கு இருக்கு. சொர்க்கத்திற்கோ அனைவரும் செல்வார்கள் தான், ஆனால் அனைவரின் பெயர்களோ லட்சுமி நாராயணன் என்று இருக்காது இல்லையா? ஆஸ்தியை ஆத்மா தான் அடைகின்றது. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாராலுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அங்க பேர் வேற வேற இருக்கும் பொழுது. லட்சுமி நாராயணுக்கு தான் லட்சுமி நாராயணன் இருக்கும், மற்றவங்களாம் வேற வேற பேர் இருக்கும் பொழுது. ஆஸ்தியை இப்ப ஆத்மா தான் அடையுது இல்லையா? இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இதுவோ பல்கலைக்கழகம். இதில் சின்ன குழந்தைகள், இளைஞர்கள் அனைவருமே படிக்கிறாங்க. இது போன்ற கல்லூரியை எப்போதாவது நீங்க பாத்துக்கிறீங்களா? அவர்கள் மனிதர்லேருந்து வக்கீல், டாக்டர் முதலானவர்களாக ஆகிறாங்க. இங்கே நீங்கள் மனிதர்லேருந்து என்னவா ஆகிறீங்க? தேவதை ஆகிறீர்கள் சொல்றார் பாபா. நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்முடைய ஆசிரியர் சத்குருவாக உள்ளார். அவர் நம்மை உடனழைத்து செல்வார். நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு. நமக்கு பாடம் எடுக்கிறாரு, நம்மளை ஆத்மா அபிமானி ஆக்குறாரு. நம்ம உடலை விட்டு போகும்போது கூடவே நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். பிறகு நாம் படிப்பின் அனுசாரம் வந்து சுகதாமத்தில் பதவி பெறுவோம். அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு அதாவது பரந்தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் ஒண்ணா போயிரும், பாபா கூட போயிடுவோம். திரும்ப நம்ம வருவோம். எங்க வருவோம்? படிப்பின் அனுசாரம் சொர்க்கத்துல வந்து பதவி பெறுவோம்னு சொல்றாரு. பாபாவோ ஒருபோதும் உங்கள் சத்தியுகத்தை பார்ப்பது கூட இல்லை. சிவபாபா இவ்வளவு தூரம் சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொர்க்கத்துல வந்து நடிக்கவே இல்லை. அவர் வந்து நம்மளோட சொர்க்கத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா கேட்கிறார், நான் சத்தியுகத்தை பார்க்கிறேனா? பார்ப்பதோ சரீரத்தின் மூலம் நடைபெறுவது. இப்ப பாக்குறோம்னா கண்ணு மூலமா தானே பார்க்கணும். ஒரு உடம்பு இருந்தா தானே கண்ணு மூலமா பார்க்க முடியும். நான் வந்து சத்தியுகத்தை எப்படி பார்க்க முடியும்? எனக்கு சரீரமே கிடையாது இல்லையா? அவருக்கு தம்முடைய சரீரமோ கிடையாதுன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. அப்போது எப்படி பார்ப்பார்? அப்ப நான் சொர்க்கத்தை பார்த்திருப்பேன்றாரு. இங்கே குழந்தைகளாகிய உங்களோடு தான் பேசுகிறார், பார்க்கிறார். இது முழுவதுமாக பழைய உலகமாக இருக்கிறது. இங்கதான் வராரு, இங்கதான் நம்மளை பார்க்கறாரு. இந்த சரீரத்துலதான் நம்மளை பார்க்கறாரு. நம்மளை வந்து தேவதையா கூட அவர் பார்க்கல, இந்த சரீரத்தின் மூலமா தான் பார்க்கறாரு. இது முழுவதும் இப்ப பழைய உலகம். சரீரம் இல்லாமலோ எதையுமே பார்க்க முடியாதுன்றாரு. பாபா சொல்கிறார், நான் தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வந்து உங்களை இப்ப தூய்மையாக்குகிறேன்னு சொல்லி சொல்றார். நான் சொர்க்கத்தை பார்ப்பது கூட இல்லை. அவரு சொர்க்கத்தெல்லாம் பார்த்தது கூட கிடையாதான். யாருடைய சரீரத்தின் மூலமாவது மறைந்திருந்து பார்ப்பேன் என்பது கூட கிடையாதுன்றாரு. நான் அங்க வந்து பிரவேசமாயி யார் உடம்புலயாவது மறைஞ்சிருந்து அங்க இருக்கிற தேவதைகள்லாம் பார்த்தேன்னு கூட கிடையாது. அதனால நான் வரவே மாட்டேன். அத்தகைய பாகமே எனக்கு கிடையாதுன்றாரு. அவர் வர்றதே சங்கமேகத்துல பிரம்மா பாபா உடல்ல ஒரு தடவை தான். அதுக்கு முன்னாடிலாம் அவர் வர்றதே இல்லை. நீங்கள் எவ்வளவு புது புது விஷயங்களை இப்ப கேட்குறீங்கன்றார். ஆகவே இப்போது இந்த பழைய உலகின் மீது மனசை ஈடுபடுத்த கூடாது. பாபா சொல்றார்,
இன்னும் இதை ஏன், இது ஒரு சுடுகாடு, இதை ஏன் நினைக்கிறீங்க, எல்லாமே சுடுகாடா ஆக போகுது, இதன் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. பாபா சொல்கிறார், எவ்வளவு தூய்மை அடைகிறீர்களோ அதற்கேற்ப உயர்ந்த பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மை அடைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு உயர்ந்த பதவி. ஏன்னா ஆத்மா தான் பாபா பார்ப்பார். ஆத்மா க்ளீன் ஆயிடுச்சா, ஃபுல் க்ளீனா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்களா, ஒரு அப்பழுக்கற்ற அந்த எண்ணமே, அதாவது அந்த எண்ணம் கூட அவ்வளோ சுத்தமா இருக்கு, மனசு அவ்வளோ க்ளீனா இருக்கு, அதுல வெறும் பாபா தான் இருக்கிறாரு. அப்பனா கோயில் மாதிரி இருக்கும்ல ஆத்மா. ஆத்மா நம்மள ஆத்மாவுடைய மனசுல, மனமே ஒரு கோயில், அதுல சிவன் இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க எவ்வளவு கிளீனா இருக்கிறீங்க, அப்ப எந்த பதவி நீங்க அடைவீங்க, லட்சுமி நாராயணன் தான் ஆவீங்க. அந்த மாதிரி நீங்க உங்க மனசு கிளீனா இருக்கணும். அவ்வளோ தூய்மையா நீங்க ஆகும்போது மனசு கிளீன் ஆகணும். முக்கியமா மனசு, புத்தி, சம்ஸ்காரம் கிளீனா இருக்கும்போது கண்டிப்பா லட்சுமி நாராயணனா நம்மளால ஆக முடியும். நீங்க எவ்வளவு தூய்மை ஆகுறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றாரு. முழுவதும் நினைவு யாத்திரையின் பந்தயமாகுன்றாரு. எல்லாமே ரேஸ் தான். இந்த குதிரை பந்தயம் ரேஸ் வைப்பாங்களே, அந்த மாதிரி யார் ஃபாஸ்டா ஓடுறாங்க, எந்த குதிரை ஃபாஸ்டா ஓடுதுன்னு, அந்த மாதிரி இப்ப யார பாபாவை அதிகமா நினைக்கிறாங்க அவங்க தான் லட்சுமி நாராயணன். இந்த போட்டி தான் இப்ப நடக்குதுன்றாரு. இது ஃபுல்லாவே நினைவு யாத்திரையின் பந்தயமாகும். யாத்திரையிலும் மனிதர்கள் தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா. இப்ப எங்கேயாவது போறாங்க, தீர்த்த யாத்திரை போறாங்க, தூய்மையா தான் போவாங்க, குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போவாங்க, போற வரைக்கும் தூய்மையா தான் இருப்பாங்க. பிறகு திரும்பி வந்து விட்டால் தூய்மை இழக்கின்றனர். வந்ததும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், 5 விகாரத்துல போயிடுவாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த குஷி இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நமக்கு ரொம்ப குஷி இருக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம எல்லையற்ற யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறோம், தூய்மையா வர இருக்கிறோம். நம்ம, நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தையிடம் வந்து நம்ம எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் என்றால் அவருடைய ஸ்ரீமத் படிதான் நீங்க இப்ப நடக்கணும்ன்றாரு. பாபாவின் நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இப்போ பாபா நினைச்சு நினைச்சுதான் நம்ம தூய்மையாகணும். 63 பிறவிகளின் கரை இப்ப படிந்துள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம மேல, நம்ம ஆத்மால எவ்வளோ பாவக்கரை படைஞ்சிருக்குன்னா 63 ஜென்ம பாவக்கரை படிஞ்சிருக்குன்றாரு. அதை இந்த பிறவிலே தான் நீங்க நீக்கணும்ன்றாரு. நீங்க இன்னொரு பிறவிலாம் உங்களுக்கு கிடையாது, லீஸ் பீரியடே கிடையாது. நம்ம வந்திருக்கிறதே ரொம்ப லேட், ஏற்கனவே லேட். இன்னும் 12 வருஷம் 11 வருஷம் தான் இருக்கு. 89வது ஜெயந்தி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 11 வருஷத்துல நீங்க திரும்ப, நம்ம இப்ப இறந்து போய் திரும்ப பிறந்தோம்னா 11 வருஷத்துல எவ்வளவு நாள் நம்ம வாழ முடியும், சொர்க்கமே வந்துடும். அதனால சொல்றாரு, இந்த பிறவிலே தான் நீங்க தூய்மையாகணும், அந்த கரையெல்லாம் இங்கேதான் நீக்கணும்ன்றாரு. வேற எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. விஷத்தை அருந்தோருக்கான பசியை விட்டு விட வேண்டும். இப்ப அந்த 5 விகாரம் ரொம்ப முக்கியமா உங்களுக்குன்னு கேக்குறாரு. அது நாகப்பாம்பு, 5 தலை பாம்பு. அது அத அத அது கொடுக்குற விஷத்தை போய் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்களை சாகடிச்சிரும்ன்றாரு. ஆத்மாவே சாகடிச்சிரும். ஆத்மாவுக்கு சக்தி குறைஞ்சிரும் 5 விகாரத்தினால. அந்த பசியை போய் விட்டுடுங்க, அதை பற்றிய சிந்தனையை செய்யாதீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், இந்த விகாரங்கள்னால் தான் நீங்க ஜென்ம ஜென்மாந்திரமாக துக்கமடைந்து வந்திருக்கிறீங்க. இந்த 5 விகாரம் தான் உங்க பிரச்சனைக்கே காரணம். ஜென்ம ஜென்ம துக்கம் உங்கள் காரணமே இந்த 5 விகாரம் தான். குமாரிகள் மீது ஏதோ இரக்கம் வருகின்றது. குமாரிகள் மீதோ அதிக இரக்கம் பாபாவுக்கு வருதாம். ஏன்னா சினிமாவுக்கு செல்வதாலும் கூட கெட்டு போகிறாங்களாம் இந்த குமாரிகள். இதனால் தான் நரகத்துல போய் விடுகின்றனர் சொல்றார். அந்த சினிமாவில தான் நிறைய அதை பார்த்து பார்த்து தான் அதுல 5 விகாரம் தான் வருது சினிமால. சினிமால ஒவ்வொரு சீனுமே 5 விகாரத்தை தான் காட்டுறாங்க இல்லையா. கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் யார் கத்து கொடுக்குறா, சினிமால சீன்ஸ் தான். அதை பார்த்தா கெட்டு போறாங்க இல்லையா. இந்த குமாரிகள் கூட அதை பார்த்துதான் நரகத்துல போயிடுறாங்கன்னு சொல்றாரு. பாபா சிலருக்கு சொல்லலாம், பார்ப்பதற்கு தடையில்லை என்று. சிலருக்கு சொல்வாரு, பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஆனால் உங்களை பார்த்து மற்றவர்களும் போக தொடங்குவார்கள். சிலர் வந்து, அதாவது இப்ப ஒரு பந்தனத்தினால போக வேண்டியது இருக்கும், அதனால போனாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க, பாபா நினைவுல உட்காந்துருப்பாங்க. சரி நீங்க போங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒருத்தவங்க போனா அவங்கள பார்த்து மத்தவங்களும் போக தொடங்குவார்கள் சொல்றாரு. சரி போலாம் பரவாயில்லன்ட்டு. அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு பாபா இப்ப சொல்றாரு நமக்கு. ஸ்ரீமத் கிடையாது, சினிமா பார்க்கறது ஸ்ரீமத் கிடையாதுன்னு சொல்றாரு. இவர் பாக்கி ரதம், பாக்கியசாலி ரதம் இல்லையா. இந்த பிரம்மா பாபாவுடைய ரதம் வந்து பாக்கியசாலி ரதம். ஏன்னா அந்த உடம்புல தானே சிவனே வராரு, கடவுளே ஒரு உடல்ல வராருன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியசாலி ரதம். அதனால பாக்கியசாலி ரதம் இல்லையான்றாரு. அதனால்தான் நந்தி, நந்தி மூலமா சிவன்ட்டு, அதனால்தான் பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் டிராமாவில் தனது ரதத்தை கடனாக வழங்குவதற்கு அவர் நிமித்தமாக ஆகியிருக்கிறார். இப்ப டிராமாலே அவர் உடலை தான் வந்து சிவனுக்கு அழிச்சிருக்கிறார். அவர் தான் கருவியா
ஆகியிருக்கிறாரு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா இவருக்குள் தான் வருகிறார். இவர்தான் ஹுசேனின் குதிரை. ஹுசேனின் குதிரைன்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்க. பாபா தாமே அழகானவர், ஆனால் இந்த ரதத்தை எடுத்து கொண்டுள்ளார். பாபா பாருங்களேன், புள்ளியா இருக்கிறவர், எவர் பியூர், எவ்வளோ அழகு. சத்தியம் சிவம் சுந்தரம் தான் அவருக்கு பேரு. சுந்தரம் தான் அவர் பேரு. சுந்தர்னா அழகு. அவ்வளோ அழகானவர். இந்த ஓல்டு உடல்ல வந்திருக்கிறாரு ரதத்துல. இந்த அது கலியுகத்துல இந்த கடைசியில இந்த ஒரு ரதத்துல தான் வந்திருக்கிறாரு. டிராமாவில் இவருடைய பாகமே எப்படிதான் இருக்குன்றாரு. இப்போது ஆத்மாக்கள் கருப்பாகி விட்டுள்ளன, அதை கோல்டன் ஏஜ்டாக ஆக்க வேண்டும், அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. பாபா சர்வ சக்திவானா அல்லது டிராமாவா? பாபா கேக்குறாரு, நான் சர்வ சக்திவானா இல்ல டிராமா சர்வ சக்திவானான்னு கேக்குறாரு. டிராமா உள்ளது, பிறகு அதில் உள்ள நடிகர்களுக்குள் சர்வ சக்திவான் யார் அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டிராமா சர்வ சக்திவான் தான். ஆனா அதுல உள்ள நடிகர்கள்ல யார் சர்வசக்திவான்னு கேட்டா சிவபாபா தான் சர்வசக்திவான் சொல்றாரு. மேலும் அது மட்டும் கிடையாது, பிறகு ராவணனும் சர்வசக்திவான் சொல்றாரு, மாயாவும். ஏன்னா மாயாவும் அப்பேற்பட்டது, பாபாக்கு ஈக்குவலான பவரோட இருக்கு. பாபா நம்மள ஒரு பக்கம் மாத்தினா இன்னொரு பக்கம் இந்த மாயா பிடிச்சி எல்லாரையும் பிரிச்சு கொண்டு போறதுக்குன்னே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிகேஸ்குள்ளார ஒரு ஒற்றுமையை கொண்டு வராது. ஒருத்தவங்க மற்றவங்களுக்குள்ளார பிரச்சனையை பண்ணி பிரிச்சு விட்டு இப்படியே வேடிக்கை பார்க்கும். ஒரு குரூப் கூட ஒத்துமையா இருக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணி விடும் இந்த மாயா. ஏன்னா அது சர்வசக்திவான் இல்லையா. பாபா ஒன்று சேர்க்க பார்ப்பாரு, இந்த மாயா பிரிச்சு விட பார்க்கும். இது அதோட வேலை. இப்படிதான் அரை கல்பமா அது பண்ணிட்டு இருக்குது. அதான் சொல்றாரு, அரை கல்பம் ராமராஜ்யம் நடக்குது, அரை கல்பம் ராவணராஜ்யம் நடக்குது. நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து போகிறோம் என்று அடிக்கடி பாபாவுக்கு எழுதுறாங்க. நம்ம எழுதுறோமா பாபாக்கு, பாபா நாங்க அடிக்கடி நினைவு மறந்துடுறோம் அப்படின்ட்டு நம்ம எழுதுறோம். மனம் தளர்ந்து வர போகிறாங்க குழந்தைகள். பாபா சொல்றாரு, அட உங்களை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக வந்துள்ளேன், பிறகு நீங்கள் ஏன் மனம் தளர்ந்து விடுகிறீர்கள் சொல்லி நம்மள கேக்குறாரு. உங்களை சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அடுத்த பிறவில போய் சொர்க்கத்துல பெரிய சிம்மாசன சீட்ல உட்கார போறீங்க. ஆனா அந்த நஷாவே இல்லை, ஏன் மனசு தளர்ந்து போயிடுறீங்கன்னு கேக்குறாரு. முயற்சியோ செய்ய வேண்டும் தானே, முயற்சியோ செய்யணும், தூய்மையாக வேண்டும்ன்றார். அப்படியே ராஜ திலகம் கொடுத்து விடுவேனா என்ன? ஒரு பானையை கூட தட்டி பார்த்து தான் வாங்குறாங்க. பாபா அப்படியே உங்களை கூட்டிட்டு போய் ராஜ திலகம் கொடுத்துருவாரா? எல்லாரையும் லட்சுமி நாராயணன் ஆக்கிடுவாரா? பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க, லட்சுமி நாராயணன் ஆக்கிடுங்க, கொஞ்சம் பாஸ் போட்டுருங்க பாபா, ஒன்று 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு என்ன லட்சுமி நாராயணன் ஆக்கிருங்க. அப்படிலாம் செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட மாட்டார் இல்லையா. முயற்சியும் செய்யணும், தூய்மையாக ஆகணும், தூய்மையானதான் லட்சுமி நாராயணன் ஆக முடியுன்றார். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தானாகவே தனக்கு ராஜ திலகம் கொடுத்து கொள்வதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, படிங்கன்றாரு. ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்களா, படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். படிக்காம என்னத்த நான் பாஸ் போடுனா எப்படி போடுறது? ஸ்கூல்ல டீச்சர் உதைப்பாங்க. படிக்காம என்னத்த உன்னை பாஸ் போடுறது, ஒழுங்கா படிப்போம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஞானம் யோகத்தின் மூலம்தான் நீங்க தானாகவே உங்களுக்கு நீங்களே ராஜ திலகம் கொடுத்துக்கோங்க. அடிக்கடி பாபா நினைங்க, முரளி எடுத்து படிங்க, பாஸ் ஆகுங்கன்றாரு. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் தாமாகவே ராஜ திலகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக ஆகிடுவீர்கள். ஒன்றும் செய்ய வேணாம், பாபா நினைச்சாலே போதுன்றாரு. யோகா பண்ணாலே போதும். யோகான்னா என்னது? அன்பா பாபாவை நினைக்கிறது, சிவபாபாவை எப்பயுமே நினைச்சிட்டே இருக்கிறது. தானாவே நீங்க ராஜ திலகத்திற்கு தகுதியுள்ளவராக ஆகிவிடுவீர்கள். புத்தியில் உள்ளது. சிவபாபா நம்முடைய இனிமையான தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். நம்மையும் மிக இனிமையானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் கிருஷ்ணபுரிக்கு அவசியம் செல்வோம். நமக்கு தெரியும், நம்ம அடுத்த பிறவி கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாரதம் நிச்சயமாக சொர்க்கமாகும், பிறகு நரகமாக கூட ஆகின்றது. செல்வந்தர்களுக்கு இங்கேயே சொர்க்கம்ட்டு சொல்றாங்க, ஏழைகள் நரகத்தில் உள்ளனர் என்றும் மனிதர்கள் நினைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, பணக்காரங்களுக்கு இதே சொர்க்கம், ஏழைகள்லாம் நரகம்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஃபுல்லாவே நரகம்தான், பணக்காரங்களும் நரகத்துல தான் இருக்கிறாங்க, ஏழைகளும் நரகத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாம் கொஞ்ச காலம்தான்றாரு. நல்லது. இனிமேல் இனியான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தை மகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சினிமா என்பது நரகத்திற்கு செல்வதற்கான வழியாகும். அதனால் சினிமாவை பார்க்க கூடாது.
நினைவு யாத்திரை மூலம் தூய்மையாகி உயர்ந்த பதவி பெற வேண்டும். இந்த பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. 2வது பாயிண்ட், மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அனைவரின் காதுகளிலும் இனிமையிலும் இனிமையான சொற்களை சொல்ல வேண்டும். அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். புத்தியோகத்தை ஒரு பாபாவிடம் இணைக்க வேண்டும். வரதானம், நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்து ஒரு நொடியில் அசரீரி நிலை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான புத்தியுடையவர் ஆவீர்களாக. இப்ப நினைவு, பாபா நினைவு என்ற சுவிட்சை ஆன் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் சுவிட்ச் ஆன் ஆஃப் இருக்குல்ல, ஆன் பண்ணோடனே லைட் பல்ப் எரியுது, அந்த மாதிரி ஆன் போட்டோடனே நம்ம பாபா நினைவு வந்துடணும். ஒரு நொடியில் அசரீர நிலையை அனுபவம் செய்யணும். ஒரு செகண்ட்ல சுவிட்ச் ஆன் பண்ணோடனே எப்படி பல்ப் எரியுது அந்த மாதிரி ஆன்னோடனே சுவிட்ச், நினைவுன்ற சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்ம பறந்தாம போயிடணும். அசரீரி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான புத்தியுடையவர்களாக ஆய்பீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எங்கு இறை அன்பு இருக்கிறதோ அங்கு அசரீரி ஆவது ஒரு நொடியின் விளையாட்டிற்கு சமானமாகும். உண்மையாலுமே உங்களுக்கு அன்பு இருக்குது பாபா மேலனா, அசரீரி ஆவறதெல்லாம் உங்களுக்கு ஒரு செகண்ட் விளையாட்டுக்கு சமம்னு சொல்றாரு. எப்படி சுவிட்ச் ஆன் செய்த உடனே இருள் நீங்கிடுது இல்லையா, லைட் போட்டோடனே, அதே போல அன்பான புத்தியுடையவராகி நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தீர்கள் என்றால் தேகம் மற்றும் தேகத்தில் உலகத்தின் நினைவு என்ற சுவிட்ச் ஆஃப் ஆகிறோம். இது ஒரு நொடியின் விளையாட்டு தான் ஆகுன்றாரு. வாயால் பாபா என்று கூறுவதற்கு கூட நேரம் பிடிக்கும். பாருங்களேன், பாபா என்ன சொல்றாருன்னா, வாயால நீங்க பாபா பாபா சொல்றது கூட டைம் ஆகும். மனசுல நினைக்கிறது அதை விட நேரம் ரொம்ப கம்மியா நீங்க ஈஸியா நினைச்சிட முடியும்ன்றாரு. வாயால சொல்றது கூட டைம் பிடிக்கும்ன்றாரு. ஆனா மனசால நினைக்கிறதுக்கு டைமே ஆகாது, டக்குன்னு நினைச்சிடலான்றாரு. செகண்ட்ல நீங்க போயிடலாம். நீங்க வாயால பாபான்னு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ தலைமையில ஏதோ உழுதுன்னு நினைச்சுக்கோங்களா, நீங்க பாபான்னு சொல்றது கூட டைம் ஆகும். ஆனா நீங்க அந்த ஒரு செகண்ட்ல நீங்க நினைக்கும் போது டக்குன்னு பாபா நம்மளை வந்து காப்பாத்திடுவாரு. நம்ம தலைமையில எதுவும் உழாத மாதிரி காப்பாத்திடுவாரு. அதனால வாயால சொல்றதை விட மனசுல நினைச்சுக்கங்கன்றாரு. ஆனால் நினைவில் கொண்டு வருவதற்கு நேரம் பிடிக்காதுன்னு சொல்றாரு. நினைவுல கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு டைமே கிடையாது. ஒரு செகண்ட்ல பாபா நினைவு மனசுல வந்துரும்ன்றாரு. இந்த பாபா என்ற வார்த்தை தான் பழைய உலகை மறப்பதற்கான ஆத்மீக அணுகுண்டு ஆகுன்றாரு. இந்த பாபா என்ற வார்த்தை, சிவபாபா இருக்கார் இல்லையா, சிவபாபாவுடைய அந்த அன்பான அந்த அவரை நம்ம அன்பா அப்பான்னு கூப்பிடுறோம். அதாவது ஹிந்தில பாபா, தமிழ்ல அப்பா, தந்தை. இந்த தந்தை என்ற வார்த்தை தான் இந்த பழைய உலகையே மறப்பதற்கான ஆத்மீக அணுகுண்டு ஆகும் சொல்றாரு. ஆத்மீக ஆட்டம் பாம். இதன் மூலமா நம்ம பழைய உலகையே நம்ம மறந்துட்டு பாபாட்ட போயிடுறோம் அந்த வார்த்தையினாலன்னு சொல்றாரு. ஸ்லோகன், தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையிலிருந்து அப்பாற்பட்டு இருந்தீர்கள் என்றால் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. இந்த தேகன்றதே ஒரு மண். அதாவது இந்த தேகம் எப்படி உருவாச்சுன்னா இந்த 5 தத்துவங்களால தான் உருவாயிருக்குது. நம்ம வயிற்றுல இருக்கும்போது நம்ம அம்மா சாப்பிட்ற உணவு எல்லாம் வந்து இந்த கீழே இருந்து வந்த பொருள்கள் தான். எல்லாமே வந்து மண்ணுல இருந்து வந்த பொருட்களால் ஆனா இந்த உடல் தான் இந்த தேகம். இந்த தேக உணர்வுன்ற இந்த மண்ணின் சுமையில இருந்து, அதனாலதான் நம்மளை பிடிச்சி கீழே இழுக்குது, மேல போக விடாம. நம்ம ஆத்மா மேல இருந்து வந்தோம், இந்த உடம்பு கீழே இருந்து கிடைச்சது. ஆனா இந்த உடம்பு நம்மளை பிடிச்சி கீழேயே இழுக்குது. இங்கேயே இரு இங்கேயே இருன்னு. அப்ப திரும்ப இங்கேயே வந்து பிறந்துக்கிறோம். திரும்ப திரும்ப வேற ஒரு மண்ணாலான பொம்மையில போய் பூந்துக்குது ஆத்மா. அதான் சொல்றாரு, தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையில இருந்து இப்ப அப்பாற்பட்டு இருந்தீங்கன்னா பரிசாவா மாறிடுவீங்க. அந்த ஒளி உடலை எடுத்துக்கங்க. நீங்க ஏன் வந்து இந்த இந்த தேக மண்ணாலான உடலை எடுக்கிறீங்க, அந்த ஒளி உடலை எடுங்க, டபுள் லைட் ஃபரிஸ்தாவா ஆகிடுவீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞை, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள். சத்தியத்தை பகுத்தறித்தல் என்பது எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அனைத்திலும் தெய்வீக தன்மையின் உணர்வு ஏற்படுவதுதான். சத்தியத்தை எப்படி நம்மளால பகுத்தறிய முடியும்? நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்புல எல்லாத்துலேயும் தெய்வீக தன்மையின் உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். இவங்க ஏதோ ஒரு ஃபரிஸ்தா மாதிரி இருக்கிறாங்க, இவங்க முன்ன மாதிரி இல்லை, இவங்க எங்கள்கிட்ட அன்பா இருக்காங்க, இவங்க எங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அப்பதான் நம்ம உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சிலர் நானும் எப்போதும் உண்மையே பேசுகிறேன்னு என்பார்கள். ஒரு சிலர் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் உண்மைதான் பேசுறேன்ட்டு. ஆனால் பேச்சு அல்லது செயலில் தெய்வீகத்தன்மை இல்லை என்றால் உங்களுடைய உண்மை மற்றவர்களுக்கு உண்மை என்று தோன்றாது. ஆனா நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க ஆனா செய்யறது வேற ஒண்ணு செய்வீங்க அப்படின்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க.
என்ன கண்டுபிடிப்பாங்க? இவங்க பேசுறதுல உண்மையே இல்லன்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மைன்னே மத்தவங்களுக்கு தோன்றாதுன்னு சொல்றாரு. எனவே சத்தியத்தின் சக்தி மூலமாக தெய்வீக தன்மையை இப்ப தாரணை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அதனால இப்ப சத்தியத்தோட சக்தி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக இப்ப தெய்வீக தன்மைய நீங்க தாரணை பண்ணுங்க. நீங்க நீங்க நினைக்கிறது தான் நீங்க சொல்லணும். நீங்க சொல்றது தான் நீங்க செய்யணும். நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு பாபா. ஏதாவது சகித்துக் கொள்ள வேண்டி வந்தாலும் பயப்படாதீங்க. சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். உண்மையை நம்ம கடைபிடிக்கணும். உண்மையோட பாதையில போகணும்னா நிறைய விஷயம் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு தான் போகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா பாதையில நிறைய தடைகள் வரும். அப்ப நம்ம நிறைய சகிச்சுக்க வேண்டியதான் வரும்ன்றாரு. ஆனா பயப்படாதீங்க. உங்க கூடவே கடவுள் இருக்கார் இல்லையா? பயப்படாதீங்கன்றாரு. சத்தியம் காலத்திற்கு ஏற்ப சுயம் நிரூபிக்கப்பட்டு விடும் சொல்றாரு. அப்ப வந்து நம்ம உண்மையான பாதையில நடக்கிறோம். நம்ம வந்து பொய் பேசல. நம்ம உண்மையான பாதையில நடக்கிறோம்னா, நமக்கு நெறைய சோதனைகள் வரும். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, கடவுள வழிபடுறவங்கள சோதனைக்கு உள்ளாவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து சத்தியமானவர் இல்லையா? அவரோட பாதை வந்து சத்தியமானது. ஆனா இந்த உலகத்தினுடைய பாதை வந்து பொய்யானது. அந்த பொய்யான பாதையில போறவங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்கும். அல்பகால புகழ், பெருமைலாம் கிடைக்கும். அவங்கள பாராட்டுவாங்க, அவங்கள புகழ்வாங்க. ஏன்னா அவங்க பொய் பேசுறதுனால அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனா நம்ம உண்மைய பேசுவோம், நமக்கு வந்து பாராட்டு, புகழ் கிடைக்காது. நமக்கு நிந்தனை கிடைக்கும். இவங்க வந்து என்ன எல்லாத்தையும் இந்த மாரி எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்க முடியுமா? எல்லா இடத்துலயும் அப்படியே சத்தியமா நடந்துக்க முடியுமா? அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு அந்த இடத்துல நெறைய நிந்தனைகள்லாம் நமக்கு ஏற்பட வேண்டியது இருக்கும். ஆனா பாபா சொல்றாரு, பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க சத்தியமா நடந்துக்கிட்டீங்கன்னா, காலத்துக்கேற்ப சுயம் சத்தியம் வந்து நிரூபிக்கப்பட்டு விடும்ன்றாரு. ஒரு நாள் சத்தியம் வெளிப்படும். அப்ப நீங்க ஜெயிப்பீங்க. பொய்யானவங்கலாம் தோப்பாங்க. சத்தியமானவங்க ஒரு நாள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபா வெளிப்படும்போது அப்பதான் நம்ம ஜெயிப்போம். இப்ப ஜெயிக்க முடியாது. கடைசியா பாபா வெளிப்படுவார் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் தெரியும் யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்கன்றது அப்ப நிரூபிக்கப்பட்டு விடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம்.